அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு டில்லி சுல்தானியம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. 51வது கேள்வி. கிபி 1240 ரஷ்யாவிற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட பட்டிண்டாவின் ஆளுநர் யார்? ஆ. அல்துனியா, பால்பன், துக்ரில்கான், ரஷீத். இதற்கு சரியான விடை அல்துனியா. அவர்தான் ரஷ்யாவிற்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபட்ட பட்டிண்டா ஆளுநர். 52வது கேள்வி. கிபி 1240 ரஷ்யாவிற்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சியின் முடிவு. அல்துனியா தோற்கடிக்கப்பட்டார், அல்துனியா சிறைப்பிடிக்கப்பட்டார், படைத்தலைவன் ஜமாலுதீன் யாகூத் சிறைப்பிடிக்கப்பட்டார், ரஷ்யா சிறைப்பிடிக்கப்பட்டார் என்பது சரியான விடை. அடுத்து 53. ரஷ்யா சிறைப்பிடிக்கப்பட்ட பின் துருக்கிய உயர்குடியினரால் அரியணை அமர்த்தப்பட்டவர் யார்? அல்துனியா, பக்ரம்ஷா, நசுருதீன் மாமூது, அப்புறம் பால்பன். இதற்கு சரியான விடை பக்ரம்ஷா என்பவர் நியமிக்கப்பட்டார். அடுத்து 54வது கேள்வி. சிறையில் இருந்த ரஷ்யாவை திருமணம் செய்து கொண்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்துனியா, ரஹீம்கான், ஜலாலுதீன் கில்ஜி, கைகுபாத். இதற்கு சரியான விடை அல்துனியா. அடுத்து 55வது கேள்வி. டெல்லியின் மீது படை திரட்டி சென்ற அல்துனியா மற்றும் ரஷ்யாவின் முடிவு. கைது செய்யப்பட்டனர், மன்னிக்கப்பட்டனர். 13/10/1240 கொல்லப்பட்டனர். 10/10/1240 முடிசூட்டி கொண்டனர். இது சரியான விடை 13/10/1210 கொல்லப்பட்டனர் அல்துனியாவும் ரஷ்யாவும். அடுத்து 57வது கேள்வி. பக்ரம்ஷாவிற்கு பிறகு கிபி 1242 முதல் 1246 வரை டெல்லியை ஆண்ட அரசர் யார்? நாசருதீன், பஹாவுதீன், ஹசன் அலி, அலாவுதீன், மசூத் ஷா. இதற்கு சரியான விடை அலாவுதீன் மசூத் ஷா. இதுதான் சரியான விடை. அடுத்து 58வது கேள்வி. துருக்கிய உயர்குடியினருக்கும் பால்பனும் இல்துமிஷின் 6வது மகனான நசிருதீன் மாமுதுவை டெல்லியில் அரியணையில் அமர வைத்த நாள். இதன் பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை ஜூன் 10, 1246. அதுல இருந்து யார் இது பண்ணார் பார்த்தீங்கன்னா நசுருதீன் மாமூது. நசுருதீன் மாமூது பால்பனின் மகளை மணந்த ஆண்டு எது? 1247, 1248, 1249, 1250. இதற்கு சரியான விடை 1249. 60வது கேள்வி. நாசருதீன் மாமூது டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் எது? இதற்கு சரியான விடை 1246 இருந்து 1266 வரை சுமார் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பார் நசுருதீன் மாமூது. அடுத்த 61வது கேள்வி. நாசருதீன் மாமூது வாரிசுகள் இன்றி மரணமடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு மரணம் அடைகிறார்? 1266 ஆண்டு மரணம் அடைகிறார். அடுத்து 62வது கேள்வி. அடிமை அரசர்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், சுல்தானா ரஸியா, பால்பன். இதற்கு சரியான விடை பால்பன். அடுத்து 63வது கேள்வி. கியாசுதீன் பால்பனின் இயற்பெயர் என்ன? பஹாவுதீன், தஸ்கின் அகமது, சோயப் மாலிக், முகமதுல்லா. இதற்கு சரியான விடை பஹாவுதீன். கியாசுதீன் பால்பனின் இயற்பெயர் பஹாவுதீன். அடுத்து 64வது கேள்வி. கிபி 1232 இல்துமிஷினால் வாங்கப்பட்ட அடிமையான பால்பன் இல்துமிஷிடம் பெற்ற பதவி. வாசிர், காஜி, அமீர்ஹி, அக்கூர், நயீப், இமாம், லிகாத். இதற்கு சரியான விடை அமீர்ஹி அக்கூர் என்ற பதவியை வாங்கினார். இல்துமிஷ் கிட்ட இருந்தார் அமீர்ஹி அக்கூர். 65வது கேள்வி. நசுருதீன் மாமூது ஆட்சியில் பால்பன் வகித்த பதவி.
அமீர் இ அகூர், நயீப் இமாம் லிகாத், வாசிர் தலைமை காஜி. இதற்கு சரியான பதில் நயீப் இமாம் லிகாத் என்பது சரியான விடை. அடுத்து 66வது கேள்வி. பால்பன் டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் 1646 இருந்து 1666 வரை, 1666 இருந்து 1686 வரை, 1256 இருந்து 1676 வரை, 1276 இருந்து 1696 வரை. இதற்கு சரியான விடை 1666 இருந்து 1286 வரை. 67வது கேள்வி. பணியாளர்களை துன்புறுத்தினார் என்ற காரணத்திற்காக பொது இடத்தில் வைத்து பால்பனால் சவுக்கடி கொடுக்கப்பட்ட பதுவான் மாகாண ஆளுநர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னா ஷெர்கானா, ஹேபத் கான், துக்ரில் கான், மாலிக் பக். இதற்கு சரியான விடை மாலிக் பக். 68வது கேள்வி. குடிபோதையில் இருந்தவனை கொன்றான் என்ற காரணத்திற்காக பால்பனால் தண்டிக்கப்பட்ட அயோத்தி ஆளுநர் யார்? ஹேபத் கான், துக்ரில் கான், மாலிக் பக், அதுக்கப்புறம் ஷெர்கான். இதற்கு சரியான விடை ஹேபத் கான் என்பவரை தண்டிக்கிறார் அயோத்தி ஆளுநர். 69வது கேள்வி. பால்பனால் விஷம் வைத்து கொல்லப்பட்ட பட்டிண்டாவின் ஆளுநர் யார்? துக்ரில் கான், ஷெர்கான், பக்ரா கான், ஹேபத் கான். இதற்கு சரியான விடை ஷெர்கான். 70வது கேள்வி. இராணுவத்துறையை நியமிக்கப்பட்ட படைத்துறையை நிர்வகிக்க அமைச்சர் பால்பனால் நியமிக்கப்பட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா திவானி ஹர்ஸ், நவ்ரோஸ், சஹானை மண்டி, திவானி ரியாசத். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவானி ஹர்ஸ் என்பவரை நியமிக்கிறாரு இராணுவத்துறை அமைச்சராக. யாரு? பால்பன். அடுத்து 71வது கேள்வி. தவறானதை குறிப்பிடுக. ஆ. பால்பனின் கருத்துப்படி அரசன் இறைவனால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். இது சரியானது. ஆ. பால்பன் அனைவரும் சுல்தான் முன்பு மண்டியிட்டு வணங்கி காலை தொட்டு முத்தமிடும் வழக்கத்தை பின்பற்ற செய்தார். இதுவும் சரி. இந்திய முஸ்லிம்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். இது தவறாக உள்ளது. அரசவையில் பால்பன் சிரித்ததில்லை, யாரையும் சிரிக்க அனுமதிக்கவும் இல்லை. இதுவும் சரியானது. அப்போ இதன் பதில் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லிம்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார் என்பது தவறானது. அதுதான் இதற்கான சரியான விடையாக உள்ளது. 72வது கேள்வி. தனது செல்வத்தையும் வலிமையையும் எடுத்துக்காட்டும் விதத்தில் பால்பன் கொண்டாடிய பாரசீக ஆடம்பர திருவிழா எது? ரம்ஜான், மிலாடி நபி, நவ்ரோஸ், பக்ரீத். இதற்கு சரியான பதில் நவ்ரோஸ் எனப்படும் பாரசீக திருவிழா. 73வது கேள்வி. பால்பன் காலத்தில் டெல்லியின் புறநகர் பகுதியை அடிக்கடி சூறையாடிய கொள்ளையர்கள் யார்? மங்கோலியர்கள், மேவாடிஸ், மார்வாடிஸ், கபாலிகள். இதற்கு சரியான விடை மேவாடிஸ் என்ற கொள்ளையர்கள். அடுத்து 74வது கேள்வி. கிபி 1279ஆம் ஆண்டு பால்பனுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட வங்காள ஆளுநர் யார்? ஹேபத் கான், துக்ரில் கான், மாலிக் பக், ஷெர்கான். இதற்கு சரியான விடை துக்ரில் கான் என்பது சரியான விடை. 75வது கேள்வி. கிபி 1279இல் வங்காளத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியின் முடிவு என்ன? ஆ. கிளர்ச்சிக்கு பால்பன் அடிபணிந்தார். வங்காளம் சுதந்திர அரசானது. வங்காள ஆளுநர் துக்ரில் கான் போற்றப்பட்டார். கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டு ஆளுநர் துக்ரில் கானின் தலை துண்டிக்கப்பட்டது. இதுதான் சரியான விடை. 76வது கேள்வி. மங்கோலியர்களின் தாக்குதலை தடுக்க பால்பனால் நியமிக்கப்பட்டவர் பால்பனின் மூத்த மகன் யார்? முகமது, கைகோபார், பக்ரா கான், கைமூர். இதற்கு சரியான பதில் முகமது. 77வது கேள்வி. மங்கோலியர்களின் தாக்குதலில் இளவரசர் முகமது கொல்லப்பட்ட ஆண்டு எது? 1279, 1285, 1286, 1288. எந்த ஆண்டுல கொல்லப்பட்டார்? 77. 1286 கொல்லப்பட்டார். யாரு? இளவரசர் முகமது. அடுத்து 78வது கேள்வி. இந்துஸ்தானத்தின் கிளி என்று அழைக்கப்பட்ட அறிஞர் யார்? மாலிக் குத்புதீன் ஹசன், தாஜுதீன், முகமது ஜெய்னதி, அமீர் குஷ்ரு. இதற்கு சரியான பதில் அமீர் குஷ்ரு, இந்தியாவின் கிளி. அடுத்து 79வது கேள்வி. பால்பன் காலத்தில் 30,000 பாடல்களை கொண்ட
பாரசீக கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? இதற்கு அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன், இளவரசர் முகமது தாஜுதீன். இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா இளவரசர் மாமூது. 80வது கேள்வி. பால்பனின் மறைவிற்கு பின் டெல்லியின் அரியணையில் அமர்த்தப்பட்டவர் பால்பனின் பேரனும் பக்ரா கானின் மகனுமான யார்? நிஜாமுதீன், கைகூபாத், கைமார், மாலிக் கபூர். இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 கைகூபாத் என்பது சரியான பதில். 84வது கேள்வி. சுல்தானாக்கப்பட்ட கைமூருக்கு அளிக்கப்பட்ட பட்டம் எது? 84. முதலாம் ஃபிரோஸ்கான், இரண்டாம் ஹம்சுதீன், மூன்றாம் இல்துமிஷ், இரண்டாம் முகமது. இதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ஹம்சுதீன் என்பதுதான் சரியான பதில். இரண்டாம் ஹம்சுதீன். 85வது கேள்வி. சுல்தான் கைமூரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டவர் யார்? மாலிக் நிஜாமுதீன், ஹசன் அலி, ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இதற்கு சரியான பதில் ஜலாலுதீன் கில்ஜி. 86வது கேள்வி. சுல்தான் கைமூரை சிறையில் அடைத்து பின் கொன்று ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சியை பிடித்த ஆண்டு 1687, 1688, 1689, 1690. என்ன ஆனா 1690ல ஜலாலுதீன் கில்ஜி டெல்லி சுல்தான் ஆகிறார். கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறார். 87வது கேள்வி. இரண்டாம் இல்பாரி மரபை முடிவுக்கு கொண்டு வந்து கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி, ஃபரூக் கான் கில்ஜி, ஃபெரோஸ் கான் கில்ஜி. ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. 88வது கேள்வி. ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வரும்போது அவரது வயது 50, 60, 70, 75. சரியான பதில் 70 வயது அவர் ஆட்சிக்கு வரும்போது. அடுத்து 89வது கேள்வி. காரா என்னும் இடத்தில் ஜலாலுதீனை எதிர்த்து கலகம் செய்த பால்பனின் மருமகன் யார்? ஃபெரோஸ்கான், பக்ருதீன் அலி அகமது, முகமது அலி ஜின்னா, மாலிக் சஜ்ஜு. இதற்கு சரியான பதில் மாலிக் சஜ்ஜு. இந்த கலகத்தை தான் அலாவுதீன் கில்ஜி அடக்குவாரு. அடுத்து 90வது கேள்வி. ஜலாலுதீன் ஆட்சியில் வழிப்பறியிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டவர்கள் யார்? தக்கர்கள், மங்கோலியர்கள், கல்லர்கள், கபாலிகள். இதுக்கு எது பதில் பாத்தீங்கன்னா தக்கர்கள் என்பது சரியான பதில். 91வது கேள்வி. ஆட்சியை கைப்பற்ற முயன்றார் என கூறி ஜலாலுதீனால் கொல்லப்பட்ட சூஃபி துறவி யார்? அப்துல் ஹசன், சிதி மௌலா, அமீர் குஸ்ரு, அமீர் ஹசன். இதற்கு சரியான பதில் சிதி மௌலா. அடுத்து 92வது கேள்வி. சூலம் என்ற பகுதியில் ஊடுருவ முயன்ற மங்கோலியர்களை ஜலாலுதீன் தோற்கடித்த ஆண்டு எது? 1290, 1291, 1292, 1293. இதற்கு சரியான விடை 1292. அடுத்து 93வது கேள்வி. விந்திய மலைக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில் இருந்த பகுதி எது? கோதாவரி, சந்திரகிரி, ஒரிசா, கோவா. இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா 93 தேவகிரி என்பது சரியான பதில். 94வது கேள்வி. ஜலாலுதீன் ஆட்சி காலத்தில் தேவகிரியை ஆண்டு வந்தவர் யார்? ஜெயச்சந்திரன், புருஷோத்தமன், ராமச்சந்திர தேவா, கிருஷ்ணச்சந்திர தேவா. இதற்கு சரியான பதில் ராமச்சந்திர தேவா. 95வது கேள்வி. தேவகிரியின் மீது படையெடுத்து முதலில் தோல்வி கண்டு அதிர்ஷ்டவசமாக இறுதியில் வெற்றி பெற்ற ஜலாலுதீனின் மருமகன் யார்? மாலிக் சஜ்ஜு, அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கபூர், பிரதாப ருத்ரன். யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 96வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜி போரில் வெற்றி பெற்று கொண்டு வந்த செல்வங்களை ஜலாலுதீன் கில்ஜியிடம் அளிக்க அவருக்கு வரவேற்பு கொடுத்த இடம் எது? தேவகிரி, டெல்லி, காரா, அஜ்மீர். இதற்கு சரியான பதில் காரா. 97வது கேள்வி. ஜலாலுதீனை கொன்று அலாவுதீன் கில்ஜி டெல்லி அரியணை கைப்பற்றிய ஆண்டு? 1692, 1693, 1695, 1696. இதுக்கு சரியான பதில் 1696. 97. தவறானதை குறிப்பிடுக. அலாவுதீன் கில்ஜி தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதினார். சரி. சமய அறக்கொடையும் இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்களையும் பறிமுதல் செய்தார். இதுவும் சரி. அதிக அளவில் விழாக்கள் மற்றும் கேளிக்கைகள் நடத்துவதற்கு ஊக்கமளித்தார். இது தவறானது.
ஒற்றர் முறையை செம்மையாக சீரமைத்தார். இது சரியானது. அப்ப தவறானது எதுனா இ. அதிக அளவில் விழாக்கள் மற்றும் கேளிக்கைகள் நடத்துவதற்கு ஊக்கமளித்தார் என்பது தவறானது. அதான் அதற்கான பதில். அடுத்தது 98. தவறானதை குறிப்பிடுக. பெருமளவிலான ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி ஆவார். இது சரியானது. படை வீரர்களுக்கு ஊதியம் அரசு கருவூலத்திலிருந்து பணமாக வழங்கப்பட்டது. இதுவும் சரி. அலாவுதீன் படையில் 4,75,000 யானைகள் இருந்தன. இது தவறு. குதிரைகளுக்கு தாக் எனப்படும் சூடு போடும் முறையை அலாவுதீன் அறிமுகப்படுத்தினார். இது சரி. அப்போ இதற்கு தவறானது குறிப்பிடுகனா இ. அலாவுதீன் படையில் 4,75,000 யானைகள் இருந்தன என்பது தவறானது. அதுதான் இதற்கு சரியான பதில். 98வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியால் தயாரிக்கப்பட்ட படை வீரர்களின் பட்டியல். தாக், ஹூலியா, நயிபி ரிசாயத், பக்ரே. இதற்கு சரியான பதில் ஹூலியா என்பது சரியானது. அடுத்து 99வது கேள்வி. அலாவுதீனால் ஏற்படுத்தப்பட்ட அங்காடிகளை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரி. சஹானா-இ மந்தி, திவானி ரியாசத், நயாப்-இ ரியாசத், ஹரிஸ்-இ மமாலிக். இதற்கு சரியான பதில் சஹானா-இ மண்டி என்பது சரியானது. அடுத்து 100வது கேள்வி. அங்காடியில் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய அலாவுதீனால் ஏற்படுத்தப்பட்ட தனித்துறை. ஹரிஸ்-இ மமாலிக், சஹானா-இ மண்டி, திவானி ரியாசத், நயாப்-இ ரியாசத். இதற்கு சரியான பதில் இ. திவானி ரியாசத். விலை நிர்ணயம் செய்யும் துறை. அடுத்து 101வது கேள்வி. விலை நிர்ணயம் செய்யப்பட்ட தனித்துறையின் அதிகாரி பெயர் என்ன? நயப்-இ ரியாசத், சஹானா-இ மண்டி, சஹானா-இ ரியாசத், ஹரிஸ்-இ ரியாசத். இதற்கு செய்யாம நயப்-இ ரியாசத் தனி அதிகாரி. 102. அங்காடிகள் செயல்படும் விதம் பற்றி. சுல்தானுக்கு ரகசிய அறிக்கைகள் அனுப்புவதற்கு நியமிக்கப்பட்ட ரகசிய முகவர்கள் யார்? சஹானா-இ ரியாசத், முன்ஹியான்கள், நயாப்-இ ரியாசத், ஹரிஸ்-இ மமாலிக். இதற்கு சரியான பதில் முன்ஹியான்கள். 103வது கேள்வி. நாட்டின் சில அளவைக்கு ஏற்பாடு செய்த முதல் டெல்லி சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக், பால்பன், இல்துமிஷ், அலாவுதீன் கில்ஜி. இதற்கு சரியான பதில் அலாவுதீன் கில்ஜி. 104வது கேள்வி. அலாவுதீன் ஜிசியா வரி, மேய்ச்சல் வரி, யாத்திரை வரி, வீட்டு வரி போன்ற பல வரிகளை இவர்களின் மீது விதித்தார். இந்துக்கள், சீக்கியர்கள், முஸ்லிம்கள், நில சுமந்தார்கள். யாருன்னா இந்துக்கள் மீது விதிக்கிறார்கள். 105வது கேள்வி. அலாவுதீன் நுஸ்ரத் கான் மற்றும் உலுக் கான் ஆகிய படை தளபதிகளின் தலைமையில் குஜராத்தின் மீது படையெடுத்த ஆண்டு எது? எந்த ஆண்டு படையெடுக்கிறார் குஜராத்தின் மீது? 1299. 106. அலாவுதீனின் படையெடுப்பில் தப்பி தேவகிரி அரசர் ராமச்சந்திர தேவாவிடம் சரணடைந்த குஜராத் அரசர் யார்? அமீர் தேவா, கரண் தேவா, இந்திரதேவா, ராணா ரத்தன் சிங். இதற்கு சரியான பதில் கரண் தேவா, குஜராத் அரசர். 107வது கேள்வி. போர் புரியாமலேயே அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பில் வீழ்ச்சி அடைந்த அரசு யாது? ஹன்கில்வாரா, குஜராத், தேவகிரி, ராந்தம்பூர். இதற்கு சரியான பதில் ஹன்கில்வாரா.